பிரேமலதா அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்ததால் கமாண்டை படித்து பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. 2026 வந்துருச்சு. விஜயகாந்த் ஆத்மா மன்னிக்காதான். விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செத்துருப்பாராம். விஜயகாந்த் ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காதுன்னு அதிகமாக ஆத்மா எங்கடா இருக்குது ஆத்மா? ஏடா விஞ்ஞான உலகத்தில் வாழ்கிறீங்க. ஏடா 2025-26 வந்துருச்சு, இன்னும் ஆத்மா இருக்குது சூத்துமா இருக்குன்ட்டு எங்கே இருக்குது? காட்டேன் என்கிட்ட. ஒரு மனுஷன் இறந்துட்டா அவனுடைய கண், மூக்கு, நாக்கு, கிட்னி, சட்னி, இதயம், மூளை, நரம்பு எல்லாம் மண் தின்னுடுது, அரிச்சிடுது அல்லது எரிச்சிடுறாங்க, சாம்பலாக போயிடுது. ஒரு உயிரோடு இருக்கும்போதே கண்ணு போச்சுன்னா குருடங்கிறோம், காது கேட்கலன்னா செவடங்கிறோம், நாக்கு அறுபட்டா ஊமைங்கிறோம். இப்படி இருக்கும்போது உயிர் இருக்கும்போதே ஒரு உறுப்பு இல்லைன்னா செயல்பட மாட்டேங்குது. கோமாவில் போயிட்டால் சுத்தமாக எதுவும் செயல்பட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இறந்துட்டா எல்லா உறுப்பும் மண்ணு தின்னுடுது அல்லது தீயில எரிச்சிடுறாங்க. ஆத்மாவுக்கு கண் வேணும், மூளை வேணும், எல்லாம் வேணுமே. இருந்தால் தானே அது பேசும் பார்க்கும் வரும். அப்புறம் ஆவியாக போயிட்டாங்கங்கிறது, பேயாக போயிட்டாங்கங்கிறது, தான் வீட்டில் செத்துட்டா சாமியாக போயிட்டாங்கங்கிறது, அடுத்த வீட்டில் செத்துட்டா பேயாக போயிட்டாங்குது. எத்தனை காலத்துக்கிட்ட அந்த மூட நம்பிக்கையை மண்டைக்குள்ளே ஊற வச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்பீங்க? முட்டா பயிலுலாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ கவிஞர்கள், அறிவாளிகள், முற்போக்குவாதிகள் சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. திறந்தவே மாட்டேங்கிறீங்க. என்றைக்கு பாப்பாங்கிட்ட மாட்டு மோதிரத்தை வாங்க குடிக்கிறத நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு சொந்த புத்தி வரும், திறந்துவீங்க.